இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தீனா தான். தீனா படத்தோட கதை சுருக்கம் பார்க்கலாம். இந்த படம் வந்து 2001 ஜனவரி 14 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இதில் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களும் லைலா அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங் எப்படி காமிக்கிறாங்கன்னா, மலர்வண்ணன் அப்படின்ற ஒரு அமைச்சருடைய கையை வந்து அஜித் சார் வந்து வெட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீனே வெட்டுறாரு. அதோட அந்த அவங்களோட பகை வந்து பெருசாகுது. அஜித் சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அப்படின்ற ஒரு ரவுடி கும்பலை சேர்ந்த பெரிய ஒரு கேங் லீடர் தான் அவர். அவருடைய வளர்ப்பு தம்பியாக தான் அஜித்குமார் சார் வந்து இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இவர் என்ன சொன்னாலுமே தம்பி வந்து கேட்பார். அந்த மாதிரி தான் நம்ம அண்ணன் என்ன சொன்னாலும் தம்பி வந்து கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி தான். இதில் பார்த்தீங்கன்னா லைலா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு அஜித் சாருக்கு ரொம்பவே பிடிக்கும். போய் லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தீனா வந்து லவ் பண்ணுற போது வந்துட்டு பெரிய ரவுடி அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட லைலா வந்துட்டு பரவாயில்ல, அவர் வந்து நல்ல குணமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லவ் வந்து பிரேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது அந்த ஆதி இருக்கார் இல்லையா, அவர் கூட பிறந்த தங்கச்சியான சாந்தி, அஜித் சாருக்கும் தங்கச்சி மாதிரி தான். அவங்க வந்துட்டு லைலாவுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து லவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில் அஜித் சார் போய் அடிச்சு போட்டுருவாரு, தங்கச்சிட்டு என்னடா பேசுகிற அப்படின்ட்டு. மறுபடியும் வந்துட்டு லவ் லெட்டர் கொடுக்கும்போது தான் அடிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்றதும், லைலாவுடைய தம்பி அவர் அப்படின்றதும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். சரி அப்படின்னு சொல்லி உங்களோட லவ்வோட விஷயத்தை போயிட்டு அண்ணன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது அவர் வந்து கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டார். என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒத்துக்காமல் இருக்கவும் இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க தங்கச்சியான சாந்தி அப்புறம் வந்துட்டு லைலாவோட தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் எங்கேயா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட்னா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக லைலாவோட ஃபேமிலியை வந்து அண்ணன் வந்து தாக்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால தயவுசெய்து நீ கொஞ்சம் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. இதில் என்ன ஆயிரும்னா, இவருடைய அண்ணன் ஆதி இருக்கார் இல்லையா, பெரிய கேங் லீடர், அவருக்கு என்னன்னா தன்னுடைய தங்கச்சி இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்து அந்த குடும்பத்தை நான் வந்து சும்மா பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி போவார். ஆனால் அஜித் சார் வந்து சொல்லுவார், ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணாங்க, ஒன்றா தான் சேர்ந்து போனாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் நம்ப மாட்டார் இவர் சொல்கிற எதையுமே. ஏன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே இவர் விடமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அஜித் சார் தான் அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு இருப்பார். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கர பிரச்சனையாயிடும். தீனாவையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாரு அவங்க அண்ணன் ஆதி. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து அந்த கை வெட்டுப்பட்ட மலர்வண்ணன் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கவும் ஓகே தீனாவை போட்டு தள்ளுறதுக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட போய் கை கோர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அவர் என்னன்னா அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டார், அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவரை வந்து பகையை மட்டும்தான் பார்ப்பாரு மலர்வண்ணன் அப்படின்றவரை. அதோட இவரை போய் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா, அந்த மலர்வண்ணனுடைய ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆதிதான் அனுப்புன மாதிரி போய் லைலாவை போய் வயிற்றுல வந்து குத்திடுவாங்க கத்தியை வச்சு. அதோட ஆனால் அஜித் சாருக்கு தெரியும் இவர் வந்து அனுப்பலை அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் இந்த லைலாவோட தம்பியும் தன்னோட தங்கச்சி உண்மையில லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அண்ணன் ஆதிக்கு தெரிய வந்து, அச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தீனா சொன்னதை நம்ம எதுவுமே நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு அவரும் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மலர்வண்ணனோட ஆளுங்கள் எல்லாம் பயங்கரமாக அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லைலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு நல்லபடியாக காப்பாற்றிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்ததாக காமிப்பாங்க. அண்ணன் தம்பியுமே வந்து எந்த ஒரு பகையும் இல்லாமல் சேர்ந்து வாழ்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க.